மதுராந்தகன் அத்தியாயம் 31. தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து அத்துணை பேரையும் நோட்டமிட்டார் செம்பியன் மாதேவியார். தான் என்ன சொல்லப் போகிறோம் என்பதில் அத்துணை பேரும் ஆர்வமும் பதட்டமுமாக காத்திருக்க, எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அருண்மொழி அமர்ந்திருப்பதையும், எவரையும் முகம் கொடுத்து நோக்கும் தெம்பின்றி உத்தம சோழன் தளர்ந்திருப்பதையும் மனதில் குறித்து கொண்டார். ஒரு குற்றத்துக்கான தீர்ப்பு என்பது ஆதாரங்களையும் சாட்சிகளையும் மட்டுமல்லாது, அது நடந்த சூழலையும் பொறுத்தே அமைகிறது. நியாயமான தீர்ப்பு என்பது நடுநிலையாக இரு பக்கமும் சாராது, எவர் பக்கமும் இறங்காது வழங்கினால் மட்டுமே பெற இயலும். தெரிந்தோ தெரியாமலோ குற்றவாளிகளுக்கு துணை போன ஒருவனின் தாயாக நானும் இருப்பதினால், தாய்மை என்னும் ஒரு உணர்வு எப்போதும் தன் மகனை சார்ந்தே வெளிப்படும் என்பதினால், ஏதாவது ஒரு வகையில் அது சோழத்தின் நீதி பரிபாலனத்தை பாதிக்கும் என்பதினாலும் இவ்வழக்கை பொறுத்தவரை தீர்ப்பளிக்கும் உரிமையை நான் இழக்கிறேன். அதே சமயம் சோழத்தின் பெருமாதேவியார் என்ற பொறுப்பு என்னை விட்டு அணுவளவும் அகலாது என்பதினால், சோழ மாதேவியார் என்ற முறையில் எனது அதிகாரத்தில் என் சோழ உணர்வு காட்டும் ஒரே நபர் அருண்மொழி மட்டும்தான். இளவரசன் என்ற உரிமை மட்டுமல்ல, ஒரு விஷயத்தை தீர்க்கமாக ஆராய்ந்து அனைவரின் உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து அதற்கு ஏற்றாற் போல செயல்படக்கூடியவன் அருண்மொழி என்பதை இன்றும் இப்போதும் நம் முன்பு நிரூபித்து காட்டியவன் அருண்மொழி மட்டும்தான். அவனே இவ்வழக்கிற்கு சரியான நேர்மையான தீர்ப்பு வழங்க கடமைப்பட்டவன் என்பதை உங்களிடம் கூறி எனது இந்த கட்டளையை நிறைவேற்ற, இதற்கொரு முடிவை சொல்ல அருண்மொழியை சோழ தேசத்தின் மாதேவியாக்கிய நான் நியமனம் செய்கிறேன் என்று கூறி முடித்த செம்பியன் மாதேவியார் தனது ஆசனம் விட்டு எழுந்தார். தன் இருப்பிடம் விட்டு ஓடி வந்து தடுத்தார் அவரை அருண்மொழிவர்மர். நீங்கள் அமருங்கள் தாயே. சோழம் மட்டுமே தமதென கொண்டு வாழும் தங்களுடன் தங்கள் அருகில் நின்றே நல்லதொரு தீர்ப்பை அறிவிக்கிறேன் என்று வேண்டிக் கொள்ள அவரும் அமர்ந்தார் தன் ஆசனத்தில். அவருக்கு அடுத்தபடியாக இன்னொரு ஆசனத்தை அவ்விடத்தில் கொண்டு வந்து அதில் அருண்மொழியை அமர வைத்தார் செம்பியன் மாதேவியார். எதிரில் இருக்கும் அத்துணை பேரின் பார்வையும் தன் மீதே நிலை கொண்டிருப்பதை கவனித்தார் அருண்மொழிவர்மர். அமைதியாக தனது உரையை முன்வைத்தார். ஒரு குற்றத்துக்கான தீர்ப்பு என்பது குற்றவாளிகளுக்கான தண்டனை என்ற ரீதியில் மட்டுமல்லாது, நிரபராதிகளுக்கான நிம்மதியான ஒன்றாகவும் அமைய வேண்டும் என்பது அவசியம். அதே சமயம் ஒரு தேசத்தின் நலனும் அது சார்ந்த குலத்தின் நன்மையும் அதில் அடங்கி இருக்குமானால், மற்ற எதனையும் கருத்தில் கொள்ளாது தேசத்தின் நலன் மட்டுமே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையிலேயே இந்த வழக்கை ஆராய்ந்து தெளிய நான் முற்படுகிறேன். தீர்ப்பாக ஒரு முடிவினை வாசிக்கும் முன்பு ஒரே ஒரு கேள்வி குற்றவாளிகளிடத்தில். இதற்கான அவர்களின் பதில்தான் தீர்ப்பை முடிவு செய்யும் பேராயுதம் என்றவர் ரவிதாசன் மற்றும் பரமேஸ்வரனை நோக்கி, உங்களின் குற்றம் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதற்கான தண்டனை என்பது அவசியமானதும் கூட. இம்முறை என்ன தண்டனை தரப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்ய போவதே நீங்கள்தான் என்ற அருண்மொழிவர்மரை திகைப்போடு பார்த்தனர் அனைவரும். சொல்லுங்கள். உங்களால் தந்திரமாக இந்த சதி வலையில் சிக்கிக்கொண்ட உத்தம சோழரும் உங்களோடு சேர்ந்து தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்பது உங்களின் கோரிக்கையா? அல்லது உத்தம சோழரை இப்பெரும் பழியிலிருந்து விடுவித்து உங்களது மற்றும் உங்கள் கூட்டத்தினர் அனைவரையின் உயிரையும் காத்து கொள்ள விரும்புகிறீர்களா? இரண்டில் ஒன்றை இக்கணமே தேர்ந்தெடுங்கள் என்ற அருண்மொழிவர்மரின் வார்த்தைகள் அனைவரையுமே குழப்பின. ஆனால் பரமேஸ்வரனுக்கு தெளிவாக புரிந்தது. உத்தம சோழரை கை காட்டினால் உயிர் போவது நிச்சயம் என்பதை மறைமுகமாக கூறியிருக்கிறார் அருண்மொழிவர்மர் என்பது தெளிவாக புரிந்தது. அவன் ரவிதாசனை பார்த்தான். செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய உண்டு தம்பி நமக்கு. அதற்காகவாவது நாம் உயிரோடு இருக்க வேண்டும். உத்தமனை அவர்கள் எப்படியும் காப்பாற்றிக் கொள்வார்கள். ஆனால் நமது நிலை யோசிக்கவே தேவையில்லை. நமது உயிர் காப்பாற்றப்பட வேண்டும். அதுதான் இப்போதைக்கு முக்கியம் என்று முணுமுணுத்தான் ரவிதாசன். பிறகு, எங்களின் அனைவரின் உயிரும் காக்கப்படும் எனில் அதற்காக எந்த நிபந்தனையும் ஏற்போம். இதுவே எங்கள் முடிவு என்றான் பரமேஸ்வரன். நல்ல முடிவு. உங்களின் உயிருக்கும் உடலுக்கும் எந்த சேதமும் நேராது என்று நான் உறுதி அளிக்கிறேன். அதேபோல் மறந்தும் கூட இந்த விஷயத்தில் அரசர் உத்தம சோழரின் பெயரை இச்சதியில் இணைக்கவோ இணையும்படி பேசவோ உங்களில் எவருக்கும் அனுமதி இல்லை என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். இதை உங்கள் உடன் பிறந்தார்களுக்கும் உணர்த்த இன்று ஒரு நாள் அவர்களோடு இருக்க உங்களை அனுமதிக்கிறேன். உங்களுக்கான தண்டனை என்ன என்பதை நாளை அரசவையில் அறிவிப்பேன். இப்போது இவர்களை இங்கிருந்து அகற்றுங்கள் என சிறிய பழுவேட்டரையரை பார்த்து அருண்மொழி கூறியவுடன் அங்கிருந்து ரவிதாசனும் பரமேஸ்வரனும் அகற்றப்பட்டனர். அவர்கள் வாசலை தாண்ட முனையும் போது, நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நாளை அரசவையில் உங்கள் கூட்டத்தில் ஒருவனாவது
அரசரின் பெயரை இச்சதியில் உச்சரித்தாலோ அல்லது குறிப்பிட நினைத்தாலோ உங்களில் ஒருவர் கூட உயிரோடு வெளியேற மாட்டீர்கள். கொதித்து கொண்டிருக்கும் எண்ணெய் கொப்பரைகளில் உங்கள் அனைவரையும் உயிரோடு பாதி உடம்பு வெளியே இருக்க ஊற வைத்து விடுவேன் நான். இது வெறும் எச்சரிக்கை அல்ல, நடக்கவிருக்கும் உண்மை. இப்போது போகலாம் என்று கடுமையாக எச்சரித்து அனுப்பினார் இளவரசர். அவரின் கட்டளைப்படியே வெளியிருந்த கருமாணிக்கமும் கிருஷ்ணன் ராமனும் சிறைக்கூடத்தின் இருட்டறையில் அவர்களின் உறவுகளோடு சேர்த்து அடைத்து வைக்க வீரர்களுக்கு உத்தரவிட்டுவிட்டு பின்பு மீண்டும் அந்த அறையின் வாயிலில் வந்து காவலுக்கு நின்றனர். அறையின் பெரிய கதவுகள் மீண்டும் தாழிடப்பட்டன. தங்களின் சிறை அறைக்குள் நுழைந்த ரவிதாசனையும் பரமேஸ்வரனையும் கண்டு பதறினார்கள் சோமனும் மலையனூரானும் அவனது உடன் பிறந்தோர்களும். நம் நிலை இப்படி ஆகிவிட்டதே தம்பிகளா என்று புலம்பினான் சோமன். ஒன்றும் ஆகவில்லை இதுவரை, இனிமேலும் ஏதும் ஆகக்கூடாது எனில் நான் சொல்வது போலவே நடக்க வேண்டியிருக்கும் என்று கூறிய பரமேஸ்வரன் அருண்மொழி விதித்த நிபந்தனையையும் அதற்கு தாம் ஒப்புக்கொண்டதையும் விவரித்தான். ஆதித்தனோடு அவன் கணக்கையும் முடித்திருக்க வேண்டுமண்ணா என்று சத்தமாக கூறிய மலையனூரானை ஓங்கி அறைந்தான் ரவிதாசன். முட்டாளே, நடந்தவை அத்தனைக்கும் நீதான் காரணம். இல்லையெனில் எவராலுமே நம்மை பிடித்திருக்க இயலாது. இப்போது உயிர் பிழைக்க கிடைத்திருக்கும் ஒரு வாய்ப்பையும் கெடுத்து விடாதே. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நாளை அரசவையில் எவரும் மறந்து கூட உத்தம சோழரின் பெயரை குறிப்பிட்டு எதுவும் கூறிவிடாதீர்கள். நம்மோடு அவரும் இந்த சதியில் இருந்தார் என்பது போல எதுவும் சொல்லிவிடாதீர்கள். அதன் பிறகு எவராலும் நம்மை காப்பாற்ற இயலாது. இப்போதைய தேவை உயிர் பிழைப்பது மட்டும்தான் என்றான் பரமேஸ்வரன். நாளை நமக்கான தண்டனையை அரசவையில் அறிவிப்பேன் என்று அருண்மொழி கூறியிருக்கிறாரே, என்னவாக இருக்கும் என்பதை அனுமானிக்க கூட இயலவில்லையே என்றான் ரவிதாசன். உடலுக்கும் உயிருக்கும் சேதம் இருக்காது என்று உறுதியளித்துள்ளார் என்பதையும் மறக்காதே அண்ணா. இப்போதைக்கு கவலை இல்லை, போய் தூங்குங்கள் என்று பரமேஸ்வரன் கூற அவரவர் உறங்க தயாராயினர். ஆனால் எவருக்குமே கண்கள்தான் மூடி இருந்ததே தவிர உறக்கம் என்பது இல்லாமலேயே போயிற்று அன்றைய இரவு முழுவதும். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 32. அறையின் கதவுகள் மூடப்பட்டவுடன் கனத்த அமைதி நிலவியது அங்கே. குந்தவையாரை வந்தியத்தேவரின் முகம் அமைதியாக இரு என்று கண்களாலேயே ஜாடை காட்டியது. பழுவேட்டரையர்கள் அடுத்து என்ன என்ற சிந்தனையில் அறியாது முகம் பார்த்தனர். உத்தம சோழர் தனது தாயின் முகம் பார்க்க அவரோ அருண்மொழியின் முகத்தை அடுத்து என்ன சொல்லப் போகிறார் என்று படபடப்போடு பார்த்திருந்தார். சரி, அனைவரும் கலையலாமா என அறையின் அமைதியை கலைத்தார் பெரிய பழுவேட்டரையர். இல்லை, இன்னும் குற்றத்துக்கு துணை நின்றவனுக்கான தண்டனை வழங்கப்படவில்லை என்றார் செம்பியன் மாதேவியார். அதை மட்டுமாவது தாங்கள் கூறுங்களேன் தாயே என்றார் இளவரசர். சோழத்தின் நீதி அனைவருக்கும் ஒன்றுதான் அருண்மொழி. அதை நியாயமாக வழங்க உன்னை தேர்வு செய்துவிட்ட பிறகு வேறு எவர் பேசுவதிலும் அர்த்தமில்லை. சூழ்நிலை காரணமாக உத்தமன் குற்றவாளியாகிவிட்டான் என்ற உனது பேச்சு ஏற்புடையது, மறுக்கவில்லை. ஆனால் செய்த குற்றத்திலிருந்து விலக்கு பெறுவதற்காக அல்ல என்றார் செம்பியனார். திரும்பவும் சொல்கிறேன் தாயே, உத்தமரை சோழ நீதியின்படி தண்டிப்பது என்பது நாளைய வரலாறு நம் குலத்தை இழிவுபடுத்த ஒரு காரணமாக அமைந்துவிடும். பதவிக்காக அண்ணன் மகனையே கொன்றான் ஒரு சோழன் என்ற அவப்பெயர் காலாகாலத்துக்கும் பேசப்படும். எதிரிகள் எள்ளி நகையாடுவார்கள் நம் குலத்தை பார்த்து. தெரியாமல் அவர் செய்த தவறு வெளியுலகிற்கு தெரியுமெனில் தலை காட்ட முடியாது நம்மால், நம் மக்களிடத்திலேயே. அதனாலேயே சிரமறுத்து கொள்ள வேண்டிய குற்றவாளிகளின் உயிருக்கே உத்தரவாதம் அளித்து நான் அனுப்பியுள்ளேன் என்றார் இளவரசர். அதற்காக, உறவு என்பதற்காக ஒரு கொடும் செயலை செய்தவருக்கு எந்த தண்டனையுமே இல்லை என்பதுதான் நீ கூறும் தர்மமா கேட்டார் குந்தவையார் கோபத்தோடு. தண்டனை இல்லையா உத்தம சோழருக்கா? யார் சொன்னது? உங்கள் எவராலுமே புரிந்து கொள்ள முடியாத மிக பெரிய தண்டனையை அவர் அனுபவிக்கவே தொடங்கிவிட்டாரக்கா. சோழத்தின் அரசனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர் செய்த காரியம் இன்று கம்பீரமாக ஆணையிட வேண்டிய அவரை நம் முன்பு தலைகுனிய வைத்திருக்கிறது உங்களுக்கு தெரியவில்லையா? இனில் நம்மில் எவராவது அவரை நம்புவோமா? அவரை பெற்ற தாயான சோழ மாதேவியாரே அவர் முகம் காண மறுத்து பார்வையை வேறு திசை திருப்பி இருப்பதை கவனிக்கவில்லையா நீங்கள்? ஆணையிட்டும் உத்தரவிட்டும் பேசிய நம் தளபதிகளான பழுவேட்டரையர் முன்பு இனி அவரால் முன்பு போல உத்தரவிட இயலுமா? எல்லாவற்றையும் விடுங்கள். இனி மறுபடியும் ஒரு அரசனாக சோழத்தின் அரசவையில் கால் வைக்க இயலுமா அவரால்? இவற்றையெல்லாம் விட பெரிய தண்டனை என்ன கொடுத்துவிட முடியும் என்னால்? நேற்று வரை சித்தப்பா என்று உரிமையோடு அழைத்து கொண்டிருந்த நான் இன்று காலை முதல் அரசே என்று அவரை விலக்கி வைத்து அழைக்கிறேனே.
அதைவிட பெரிய தண்டனை உண்டா என்ன? கேட்டுக்கொண்டே போன அருள்மொழியை இடைமறித்தது உத்தம சோழரின் குரல். அருள்மொழி, போதும். வார்த்தைகளால் என்னை இதற்கு மேலும் கொல்ல வேண்டிய அவசியமில்லை. எந்த பதவியின் பொருட்டு என் நிலையை நான் தாழ்த்தி கொண்டேனோ அந்த அரச பதவி எனக்கோ என் பரம்பரைக்கோ வேண்டாம். நாளை முதல் நீயே இந்த சோழத்தின் அரசனாக இருக்க வேண்டும். என்னை விட்டுவிடு என்று வேதனையோடும் கண்ணீரோடும் பேசினார். அப்படியெல்லாம் விட்டுவிட முடியாது அரசே. உங்களுக்கான தண்டனையை பிறர் எவர் சுமப்பது? உங்கள் காலம் முடியும் வரை நீர்தான் அரசர். சோழத்தின் அரசர் உத்தம சோழர்தான். ஆனால் பெயருக்கு மட்டுமே. அதிகாரத்துக்கும் புகழிற்கும் பெருமைக்கும் ஆசைப்பட்டுதானே இந்த பதவிக்காக செய்யக்கூடாதவற்றை செய்தீர். நீர் விரும்பியபடியே உம்மிடம் பதவி இருக்கும். ஆனால் அதிகாரம் இருக்காது, நிர்வாகம் இருக்காது, செயல்பாடுகள் இருக்காது. அரசர் என்ற பெயரை தவிர எதுவும் இருக்காது உங்களிடம். இறை நிபந்தங்கள் வழங்கும் கல்வெட்டுக்களில் அரசர் என்று உங்கள் பெயர் இருக்கும். ஆனால் வழங்கப் போவது ஆதித்த கரிகாலன். அரச உத்தரவுகளில் உங்களின் பெயர் இருக்கும். ஆனால் உத்தரவிடப் போவது ஆதித்த கரிகாலன். போர் எனில், தலைமை எனில் உங்கள் பெயர் இருக்கும். ஆனால் போரிடப் போவது ஆதித்த கரிகாலன். ஆட்சி ஆண்டு உங்களுடையதாக இருக்கும். ஆனால் ஆட்சி செய்ய போவது ஆதித்த கரிகாலன் தான். ஆம், இனி சோழத்தின் ஆட்சி ஆதித்த கரிகாலன் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நீங்கள் சதி செய்தீர்களோ உங்களது காலம் வரை இணையரசனாக இருந்து எம் தமையனின் ஆட்சியை நான் நடத்துவேன். எந்த ஒரு விஷயமும் இனி என்னை கேட்காமல் நடக்காது. எவர் பேச்சையும் இனி நானும் எந்த ஒரு முடிவிற்கும் கேட்க மாட்டேன். ஏனெனில் நீங்கள் அரசனாக இருக்கும் வரை இந்த அருண்மொழிதான் ஆதித்த கரிகாலன். எனது ஒவ்வொரு செயலும் எம் தமையனை உங்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கும். இதுதான் உங்களுக்கான தண்டனை, மிக கொடும் தண்டனை. உயிரை மாய்த்து கொண்டு இந்த தண்டனையில் இருந்து தப்பிவிடலாமா என்று எண்ணாதீர்கள். அப்படி ஏதேனும் நடந்தால் உங்களை குற்றவாளி என்று பகிரங்கமாக நாடு முழுவதும் அறிவிப்பேன். நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையை உங்கள் மகன், மனைவியர், உறவினர் என்று அத்தனை பேருக்கும் அளிப்பேன். வாழ்நாள் முழுவதும் உங்களை அவர்கள் தூற்றும்படி செய்வேன். உத்தம சோழரே, மன்னிப்பது அருண்மொழிக்கு மட்டுமே தெரியும், ஆதித்த கரிகாலனுக்கு அல்ல. எனவே உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த தண்டனையை இங்கு இருப்போர் தவிர வேறு எவருக்குமே தெரியாது. அரசர் என்ற பெயரிலேயே அதனை அனுபவித்துவிட்டு செல்லுங்கள். அதுதான் உங்களை சார்ந்த எல்லோருக்கும் நல்லது. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நாளை உங்கள் ஆட்சியின் 15வது ஆட்சியாண்டு தொடக்கம். அதே நாளில்தான் நீங்கள் உங்கள் வாயால் ஆதித்த கரிகாலனை கொன்ற துரோகிகளுக்கு நான் கூறும் தண்டனையை வழங்கப் போகிறீர்கள். உத்தரவு என்னுடையது, செயல்படுத்த போவது நீங்கள். அது மட்டுமல்ல, எம் தமையனின் கொலையாளிகளை கண்டுபிடிக்கும் வரை சோழத்தில் எந்த பதவியையும் ஏற்க மாட்டேன் என்று நான் சூளுரைத்திருந்தேன். அது முடியும் காலமும் நாளை வந்துவிட்டது. நாளை கொலையாளிகளுக்கான தண்டனையை நீங்கள் வழங்கிய பின்பு அதே அரசவையில் சோழத்தின் இணை அரசனாக ஆதித்த கரிகாலனாக உங்கள் முன்பாகவே உங்கள் கையாலேயே இந்த அருண்மொழிவர்மன் பதவி ஏற்பான். சோழத்தின் அரசர் என்னவோ நீங்கள்தான். ஆனால் சோழத்தின் மேல் எந்த ஒரு உரிமையும் இல்லாத அரசர். இதுதான் உங்களுக்கான தண்டனை. ஆனால் எந்த தவறும் செய்யாத நானும் எம் அக்கனும் எம் தமையனின் நண்பர் வந்தியத்தேவரும் கூட உங்களால் தண்டனையை அனுபவிக்கப் போகிறோம். ஏற்கனவே எம் தமையனை இழந்த தண்டனை, இப்போது குற்றவாளியான உங்களை உத்தமராக வெளி உலகிற்கு காட்ட வேண்டிய தண்டனை. இது எல்லாவற்றையும் விட கொடுமையானது. ஆனால் வேறு வழியில்லை. சோழத்திற்காக எம் குலப்பெருமை இழிவாகாமல் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த தண்டனையை இங்கு உள்ளோர் அனைவரும் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். மதுராந்தகராக இருந்த உங்களை உத்தம சோழர் என்ற பெயரோடு அன்று முடிசூட நான் துணை நின்றேன். உங்கள் காலம் முழுவதும் அதே பெயரோடு உத்தமராகவே இருந்துவிட்டு நீங்கள் போகலாம். இது கூட உங்களுக்காக அல்ல. உங்களால் எம் பெரும் பாட்டனான கண்டராதித்த சோழருக்கும் அவர் தம் பிராட்டியாரான சோழ மாதேவியார் செம்பியன் மாதேவியாருக்கும் இழுக்கு ஏதும் வந்துவிடக்கூடாதே என்ற எண்ணம் ஒன்றால்தான். இதை மட்டும் நினைவில் நிறுத்துங்கள் என்று கூறி முடித்த அருண்மொழிவர்மர், வந்தியத்தேவரே, நாளை கோலாகலமாக உத்தம சோழரின் 15வது ஆட்சியாண்டு தொடக்கத்தினை கொண்டாடவும் நான் இணை அரசனாக பதவியேற்கும் விழாவையும் ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். எவருமே திறந்தவாய் மூடாமல் அருண்மொழிவர்மரையே பார்த்தபடி இருந்தார்கள். அத்தனை பேருக்கும் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. தங்கள் முன்பு நின்று உத்தரவிட்டு கொண்டிருப்பது அருண்மொழியின் ரூபத்தில் ஆதித்த கரிகாலனி என்பது. பெரும் பிரமிப்பின் அடையாளமாக காட்சியளித்து கொண்டிருந்தார் அருண்மொழிவர்மர். ஆனால் மறுநாள் அரசவையில் ஆதித்த கரிகாலனை கொன்ற துரோகிகள் அனைவரையும்
அவர்களது உடைமைகள், நிலபுலன்கள், வீடுகள் என்று அனைத்தையும் கவர்ந்து கொண்டு சோழ தேசத்தை விட்டு நாடு கடத்துவதாக அருண்மொழியால் அறிவிக்கப்பட்ட தண்டனையை உத்தம சோழர் அவையில் தான் அளிக்கும் தண்டனையாக கூற, இத்தனை எளிதாக கொலையாளிகளை தப்ப விடுவதா என்று மொத்த சோழ தேசமும் கொதித்து எழுந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.